நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு நேரம் வரும். அப்போ நமக்கு புரியும், நம்மளை யாரும் பாதுகாக்க வரப்போறதில்ல. நோ ஒன் இஸ் கமிங் டு சேவ் யூ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டீச்சர்ஸ், ஏன் உங்களோட அம்மா அப்பா கூட வர முடியாது. ஏன்னா இந்த பயணங்கிறது உங்களுக்கான போர். உங்களோட இலக்குக்கும் உங்களுக்கும் நடக்கிற ஒரு போர். இதில் நீங்கள் தான் முயற்சி பண்ணி நிரூபித்து காட்டணும் நீங்கள் யாருங்கிறத. யாரும் உங்களை காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுப்பி விட போறதில்ல. யாரும் உங்களோட போனை வாங்கி சுவிச் ஆஃப் பண்ணிட்டு படிக்க சொல்ல போறதில்ல. யாரும் உங்களோட கனவுகளை நோக்கி உங்களை ஓட சொல்ல போறதில்ல. நீங்க வேணா யாரை வேணாலும் குறை சொல்லலாம், 1000 விஷயங்களை குறையா சொல்லலாம். உங்களோட பேக்ரவுண்ட், உங்களோட மார்க், உங்களோட சிச்சுவேஷன், இப்படி நீங்க எதை வேணாலும் குறை சொல்லலாம். ஆனா இது எதுவுமே நீங்க யாருங்கிறத மாத்த போறதில்ல. நீங்க மட்டும் தான் முடிவெடுக்கணும். உங்களோட லைஃபை நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த பேட்டில்ல போராடணும். யாரும் உங்களை பார்க்காத போதும், யாரும் உங்களை கவனிக்காத போதும், யாரும் உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்காத போதும், யாரும் உங்க மேல நம்பிக்கை வைக்காத போதும் நீங்க உழைச்சி முயற்சி பண்ணி நீங்க ஜெயிச்சு காட்டணும். இந்த உலகம் ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கைத்தட்டும். இப்போ உங்க காதுல பல கைத்தட்டல்கள் ஒழிச்சுக்கிட்டு இருக்கும். அதை நினைச்சு பயந்து இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே நம்ம முன்னாடி, நம்ம எல்லாம் இங்க சாதிக்க போறோம் அப்படின்னு பின்வாங்கிறாதீங்க. இன்னைக்கு யாருக்கெல்லாம் கைத்தட்டல்கள் கிடைக்குதோ, those who are winners right now, அவங்களும் யாரும் பார்க்காத போது உழைச்சிருப்பாங்க. அந்த சைலன்ஸ்ல தான் அந்த வின்னர் உருவாயிருப்பாங்க. ஸோ நீங்க உருவாகிக்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் ப்ராக்ரஸிங். நியூரோ சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களோட பிரெயின்ல ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. இதுதான் உங்களோட ஃபோக்கஸையும் டிசிப்ளினையும் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஃபோக்கஸும் டிசிப்ளின் தான் ஒருத்தனோட வாழ்க்கையே முடிவு பண்ணுது. ஸோ இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் எப்போ ஸ்ட்ராங் ஆகுது தெரியுமா? உங்களுக்கு தேவையான விஷயம் எவ்வளவு கஷ்டமானதா இருந்தாலும் அதை தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணும்போது இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ இன்னொரு தடவை நீங்க படிக்க கஷ்டமா இருக்கும்போது தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நீங்க உங்களோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை ட்ரெயின் பண்றீங்க, எக்ஸ்ட்ராவா அதை ஸ்ட்ரென்தன் பண்றீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களோட செல்ஃப் கண்ட்ரோலையும் உங்களோட ஃபோக்கஸையும் உங்களோட டிசிப்ளினையும். ஏன்னா இது வெறும் மோட்டிவேஷன் சார்ந்தது இல்லை, இதுதான் சயின்ஸ். இந்த நிமிஷம் உங்க கையில ஒரு சாய்ஸ் இருக்கு. the choice to choose whether to stay the same, இதே போல இருக்க போறீங்களா இல்ல or to rise, எழுந்து இதுல இருந்து மீண்டு வர போறீங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், டயர்டா இருக்கலாம், போதும் போதும் பின் வாங்கிடலான்னு தோணலாம். ஆனா இந்த எக்ஸ்கியூசஸ் எல்லாம் யாரும் ஞாபகம் வச்சுக்க போறதில்ல. எல்லாரும் உங்களோட தோல்வியையும் உங்களோட ரிசல்ட்டையும் தான் ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க உங்களோட ட்ரீம்ஸையும் கனவையும் வேணாம் அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க டிசைட் பண்ணலாம் உங்களோட ஸ்டோரி எந்த மாதிரி முடியும். அது ரெக்ரெட்லயும் பெயின்லயும் முடியணுமா இல்ல சக்சஸ்லயும் வின்னிங்லயும் முடியணுமா? உங்களுக்கு நிறைய டைம் தேவை இல்லை, உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் தேவை. முயற்சி பண்ணா ஜெயிப்போங்கிற நம்பிக்கை வேணும். ஸோ ஸ்டார்ட் ரைட் நவ். உங்களை காப்பாற்ற யாரும் வர போறதில்ல. You have to stand for yourself. வைரங்கள் ப்ரெஷரில் தான் உருவாகுது. மசில் டியர் ஆகும்போது தான் க்ரோ ஆகுது. அதே மாதிரி தான் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும்போது தான் உங்களோட மைண்ட் ஷார்ப்பன் ஆகும். ஸோ ஒவ்வொரு தடவை முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது அது உங்களை ஸ்ட்ராங்கான ஒரு வெர்ஷனாக மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறத மறந்துடாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வலிக்குதா, அந்த வலி ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை, இட்ஸ் அ ப்ரிப்பரேஷன். அது எந்த அளவுக்கு வலிக்குதோ அந்த அளவுக்கு உங்களை இன்னொரு பெட்டரான மனுஷனாக மாற்றும். ஸோ வலிக்கும் போது பின்வாங்கிறாதீங்க. டயர்டாக இருக்குதுன்னு நின்றாதீங்க. தோத்துட்டோமேனே அழுதுட்டு இருக்காதீங்க. லேர்ன் பண்ணுங்க, லிசன் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டை கொடுங்க. அப்படிதான் இந்த வாரியர்ஸ், டாப்பர்ஸ், ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸும் உருவாக்குறாங்க. ஸோ காத்திருந்தது போதும். யாரும் பின்னாடி இருந்து உன்னை தள்ளிவிட போறதில்லை. யாரும் உனக்கு மோட்டிவேஷன் கொடுக்க போறதில்லை. கதவு திறந்து வெளியில வந்து போராடுடான்னு யாரும் சொல்ல போறதில்லை. இது உங்களுக்கான ஸ்டோரி. இதுல நீங்க தான் ஹீரோ. யாரும் உங்களை காப்பாற்ற வர மாட்டாங்க. இட்ஸ் யுவர் ஸ்டோரி. யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். யூ ஹாவ் டு வின். யூ ஹாவ் டு வின் த வேர்ல்ட். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்க வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷமா கூட இருக்கலாம். உங்க வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமா இருக்கும். மோட்டிவேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.